welcome to Jini Aari Creatives. இப்போ இந்த வீடியோல நம்ம cut beads யூஸ் பண்ணி ஒரு blouse design sleeve pattern எப்படி பண்றதுன்னு பார்க்கிறோம். So first நான் sugar beads யூஸ் பண்ணி border ரெடி பண்றேன். So sugar beads iron needle லோட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் borderக்கு ஒரு லேயர் ஃபுல்லா sugar bead கொடுக்க போறேன். First நம்ம as usual எப்பவும் போல நார்மலா நான் சொல்ற மெத்தட்ல 2 layers க்கு zari thread யூஸ் பண்ணி chain stitch, அதுக்கு மேல 2 layers க்கு silk thread யூஸ் பண்ணி chain stitch. So இது வந்து எப்பவுமே நம்ம வந்து ஸ்டாண்டர்டா பண்ணக்கூடிய stitches தான். First 4 layers க்கு போட்டாச்சு. அதுக்கு அப்புறம் sugar bead யூஸ் பண்ணி ஒரு layer ஃபுல்லா stitch போட்டுக்கலாம். இந்த sleeve design பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றது cut beadsம் இந்த sugar beads தான் ரொம்ப நம்ம யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ண போறோம். நெக்ஸ்ட் லேயருக்கு என்ன பண்றேன்னா 4 mm half bead எடுத்துக்கிறேன். சோ 4 mm half bead கண்டினியூஸா ஸ்டிச்சஸ் போடுறோம். சோ half bead ஸ்டிட்ச் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி பேஸ் வந்து கீழ கரெக்ட்டா ஃப்ளாட்டா இருக்குது பேஸ்ல கரெக்ட்டா வர மாதிரி வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு ஃபுல்லா ஒரு லேயர் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவ் ஓட width பாத்தீங்கன்னா டோட்டல் width நான் 11 inch எடுத்துக்கிறேன். சோ இந்த 11 inchக்கும் நம்ம ஃபுல்லா half beads அரேஞ்ச் பண்ணிக்கலாம். then இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா மேல ஃபேப்ரிக் glue அப்ளை பண்ணிட்டு செயின் ஸ்டோன் கோல்ட் கலர் செயின் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். செயின் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணும்போது எப்பவுமே ரெண்டு ஓரத்துல இருந்து ஒரு 1 inch கம்மியா தான் நம்ம செயின் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணனும். பேஸ்ட் பண்ணிட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ற மாதிரி அந்த இடத்துல sugar beads வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். sugar beads வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி என்ன பண்றேன்னா இப்போ செயின் ஸ்டோனை சுத்தி நம்ம வந்து என்ன பண்ணனும் ஸ்டிச்சஸ் போடணும். ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக் glue அப்ளை பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பா என்ன பண்ணனும்னா செயின் ஸ்டோனை சுத்தி ஸ்டிச்சஸ் போடணும். சோ நான் அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபுல்லா sugar bead ஸ்டிட்ச் பண்ணிட்டு செயின் ஸ்டோனுக்கு மேலயும் இதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் அகைன் இப்போ செயின் ஸ்டோன் கொடுத்துருக்கோம்ல இந்த செயின் ஸ்டோனுக்கு மேலே இன்னொரு லேயர் sugar bead வச்சு அந்த பார்டர் டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ பார்டரில் டிசைன் பண்ணும்போது sugar beads ஸ்ட்ரைட் லைனாக இருக்குன்னா மேக்ஸிமம் 2 beads யூஸ் பண்ணிக்கலாம். உள்பக்கத்தில் எல்லாம் கர்வ் மாதிரி எல்லாம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிங்கிள் பீட்ஸுக்கு ஒன் ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ நான் பார்டர் ஃபுல்லாக டிசைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தென் நம்ம இப்போ இந்த உள்பக்கம் ஃபுல்லாக க்ராஸாக லைன்ஸ் போடுறேன். ஸோ இந்த க்ராஸாக நான் லைன்ஸ் போடுறது இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இருக்குல்ல ஸோ இந்த ஸ்கேலோட விட்த் கரெக்டாக வர மாதிரி நான் ஃபுல்லாக க்ராஸாக லைன்ஸ் போட்டு டிசைன் பண்ணுறேன். பாருங்கள் ஃபுல்லாக நான் க்ராஸாக லைன்ஸ் போட்டாச்சு. ஸோ இந்த லைன்ஸுக்கு மேலே இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறேன். ஸோ கட் பீட்ஸ் எடுத்து க்ராஸாக ஃபுல்லாகவே நம்ம sugar bead ஆட் பண்ணல இதில் ஃபுல்லாகவே க்ராஸ் கட் பீட்ஸ் மட்டும் ஸ்ட்ரைட் லைனில் கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க ஃபுல்லா நான் இதே மாதிரி எல்லா லைன்ஸ்மே ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பீட்ஸ் வச்சு டிசைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி இந்த ஒவ்வொரு லைனுக்கும் கிராஸா சைடில் என்ன பண்ணுறோன்னா ஒரு கட் பீடும் ஒரு 2 mm கோல்டு பீடும் யூஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறேன் கிராஸாக வர மாதிரி. ஸோ ஒரு கட் பீட் அதுக்கு பக்கத்தில் ஒரு 2 mm கோல்டு பீட் ஒரு ஸ்டிச் அண்ட் ஒரு லாக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த த்ரெட் அப்படியே கண்டினியூஸாக கிராஸாக மேல் பக்கம் கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே ஒரு லாக்கும் போட்டுட்டு வி ஷேப்பில் வர மாதிரி அகைன் ஒரு கட் பீடும் ஒரு 2 mm பீடும் நம்ம ஒவ்வொரு தடவையும் எண்ணாட் பண்ணி அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா டைம் ரொம்ப ஆகும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கண்டினியூஸாக எண்ணாட் பண்ணாமல் பக்கத்தில் ஒரு ஸ்மால் லாக் போட்டுட்டு அதாவது ஸ்மால் செயின் போட்டு ரிவர்ஸில் அப்படியே டாப் சைட் கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் அண்ட் ஒரு லாக். நான் ஸ்மால் லாக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது நார்மல் செயின் தான் எண்ணாட் கிடையாது. ஸோ இப்போ ஒரு வி ஷேப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அடுத்த வி ஷேப். ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம இந்த ஒவ்வொரு கிராஸ் லைன்ஸுக்கும் டபுள் சைட்லேயும் இதே மாதிரி வி ஷேப்பில் கட் பீடும் ஒரு கோல்டு பீடும் வச்சு நம்ம டிசைன் பண்ணுறோம்.
பண்ணும்போது உங்களோட ப்ளவுஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். கோல்டு கலர் கட் பீட்ஸ்னு சொல்லும்போது ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல் ஒர்க் உங்களோட ஸ்லீவ் டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஃபுல் ஸ்பேஸ்க்கும் நீங்கள் டிசைன் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான், பீட் ஒர்க் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பீட் ஒர்க். த்ரெட் எதுவுமே யூஸ் பண்ணல. பாருங்கள், இப்போ நான் ஃபுல் ஸ்லீவும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக இந்த நெக் டிசைன் இந்த ஸ்லீவ் டிசைன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நெக் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.